நம்ம ஆண்டவர் இப்படிதாங்க, நம்ம கூப்பிட்ட உடனே வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறார், வேணுட்டே டிலே பண்ணுகிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், இன்னைக்கு வேணும், சுட சுட இப்பவே அற்புதம் செய்யுங்க, தந்தை போல பதில் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சிலர் கேட்கிறாங்க. ஆனா நம்ம என்னதான் கேட்டாலும் ஆண்டவர் சில சமயத்துல உடனே பதில் தருவதில்லை. அந்த பிரச்சனையில நம்ம கொஞ்ச நாள் இருக்க விட்டு விடுகிறார். நானும் சில டைம்ல எத்தனையோ காட்டுக்கா ஜெபம் பண்ணுவேன், உடனே பதில் வரும்னு எதிர்பார்ப்பேன், பதிலே வராது. என்ன ஆண்டவரே கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், பதில் தர மாட்டேங்கிறேன்னு சொன்னா அவர் அமைதியா இருப்பது போல இருப்பார். பக்கத்திற்கு சொல்லுங்க, தாமதம் பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, தாமதம் ரெட்டிப்பான அற்புதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் தாமதிக்கிறான் மட்டும் நினைக்காதீங்க. உன் ஜெபத்தை கேட்டுட்டாரு, ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்திலே, வெகு சீக்கிரத்திலே தேவன் உங்களுக்கு நிச்சயமான பதிலை தந்தே தீருவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கு தெரியும். அவர் உங்களை மறக்கவில்லை, அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல. தாமதிக்கிறார் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவனை கைவிட்டுட்டாரு, என்னை குறித்து அவர் கவலைப்படுறதில்லை, என்னை நினைக்கல நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை நினைத்திருக்கிறார், நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்கு அற்புதம் வந்து கொண்டே இருக்கிறது. சில சமயத்தில் அவர் சில வேளையில தாமதிப்பது போல காணப்படலாம், ஆனால் தாமதம் அவர் அற்புதத்தை செய்ய மாட்டார் என்பதற்கு அடையாளம் அல்ல. அந்த தாமதத்தின் மத்தியிலே அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்த போகிறார்.